ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன பிளம்பிங் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அண்டர் கிரவுண்ட்ல போர்வெல்லோட வாட்டர் லைனை கன்சீல் பண்ணியிருக்காங்க. அந்த போர்வெல்லோட அவுட்லெட் பைப்ல இருந்து தான் தண்ணி லீக்கேஜ் ஆகுது. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இப்போ நீங்க விஷுவலா இங்க பார்த்தாலே தெரியும், செவுரு ஃபுல்லா தண்ணி ஓதங்காத்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. எப்பையில இருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட கேட்டேன். எங்களுக்கு 2 டேங்க் இருக்கு, ஒரு போர் தான் இருக்கு. ஸோ 2 டேங்க்கும் தனித்தனியா நம்ம தண்ணி ஏற்றணும் அப்படிங்கிறதுனால கேட் வால் 2 லைனுக்கும் வச்சாச்சு. ஸோ அந்த டைம்ல 2 கேட் வால்லையுமே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ½ hour கிட்ட போர்வெல்ல போட்டுட்டோம். ஸோ அந்த டைம்ல தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி 2 பால் வால்வையும் க்ளோஸ் பண்ணதுனால வீக்கா இருக்க பகுதியில கிராக் ஆகி போச்சு. ஸோ இப்போ நீங்க விஷுவலா பார்த்துட்டு இருக்க இந்த பகுதியில ஒரே ஒரு எல்போ மட்டும் கொடுத்து இந்த பக்கம் வளைச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அந்த எல்போல ஒட்டியிருந்த பேஸ்ட் கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முதல்ல எல்போ இருக்க பகுதியை நம்ம கட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக கட்டிங் மிஷின் உதவி கொண்டு அந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பிரேக்கர் மூலியமா இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலா ஒரு போர் தான் இருக்கு. ஆனா வெவ்வேறு வீடுகளில் இருக்கக்கூடிய டேங்குக்கு தனித்தனியா தண்ணி ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கேட் வால்வ் பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி கேட் வால்வ் போட்டிருக்கும் போது கண்டிப்பா கவனத்தோட நம்ம கேட் வால்வ ஆப்ரேட் பண்றது நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி சரியான முறையில் ஆப்ரேட் பண்ணலனா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்போ இருக்க பகுதியை நம்ம நோண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போர் போட்டு பார்த்தா ஸோ கிராக் நமக்கு தெரியுது. இப்போ நீங்க விஷுவலா பார்க்கலாம், இந்த இடத்துல ப்ரெஷரா தண்ணி வெளியே அடிக்கிறத. ஆக்சுவலா இது ஏர் கம்ப்ரஸர் போர் அப்படிங்கிறதுனால பயங்கர ப்ரெஷரா தண்ணி வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம எங்க கிராக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம பிரேக்கர் போடும்போது கொஞ்சம் ஓட்டையும் போட்டுட்டோம். அதையும் நம்ம சரி பண்ண போறோம். இப்போ கை வச்சு கட்டுற இந்த பகுதியில தான் ப்ரெஷரா தண்ணி வெளியே வந்துச்சு. அந்த இடத்துல தான் கிராக் ஆகியிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இதுல இருந்து எல்போ வரைக்கும் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ண போற இந்த ஒர்க்குக்கு சிபிவிசி பேஸ்ட்டை தான் பயன்படுத்திக்க போறேன். சிபிவிசி பேஸ்ட்டை பயன்படுத்தும் போது 100க்கு 200% தைரியமா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல எல்போக்கு பதிலாக பெண்டை பயன்படுத்த போறோம். எல்போக்கு பதிலாக பெண்டை பயன்படுத்துறதுனால தண்ணியோட ஃப்ளோ ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பெண்டுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த பைப்பை கட் பண்ணி எடுக்க போறோம். ஹேக்ஸா பிளேடை விட பைப் கட்டர் மூலியமா கட் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த பிவிசி பைப்பை கன்சீல் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகி போச்சு. அதனால பைப் கட்டர் மூலியமா கட் பண்ணும் போதே டமால்னு உடையுது. அண்ட் தென் இன்னொரு பகுதியில் நமக்கு டேமேஜ் ஆச்சுல, ஸோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்க விஷுவலா பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் பல்ஜ் ஆன மாதிரி தெரியுதா? ஸோ இந்த இடத்துல தான் கிராக்கே இருக்கு. ரொம்பவே மைன்யூட்டான கிராக் தான். இதன் வழியா அதிகப்படியான ஏர் வெளியேறும் போது ப்ரெஷரா தண்ணி வெளியேறுது. இப்போ நம்ம இதை சரி பண்ணுறதுக்காக ஒரு அடி பைப்பு, ஒரு ஷார்ட் கப்ளரு, அதே போல் ஒரு பெண்டும் வாங்கியாச்சு. எல்லாமே 15 kgல வாங்கியாச்சு. ஆல்ரெடி இங்கே கன்சீல்டாக இருக்க பைப்பு ரொம்ப பழசு அப்படிங்கிறதுனால சிபிவிசி பேஸ்ட்டை பயன்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி சிபிவிசி பேஸ்ட்டை பயன்படுத்தி ஒட்டிக்கும் போது முன்னவே சொன்ன மாதிரி 100க்கு 200% நம்பிக்கையாக இருக்கலாம். ஒரு அடி பைப்பை நம்ம கப்ளர் மூலியமா பழைய பைப்போட கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சைடு பெண்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பெண்டுக்கு தகுந்தாப்புல மார்க் பண்ணி அந்த புது பைப்பை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கம்ப்ளீட்டா சிபிவிசி பேஸ்ட்டை பயன்படுத்தி இந்த பெண்டையும் அந்த பைப்பையும் ஒட்டியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மள வேலை முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகி போச்சு. நல்லாவே ஒட்டிக்கிச்சு. இதுக்கப்புறமா கம்ப்ரஸர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எந்த விதமான லீக்கேஜும் இல்லை. அவ்வளோதான், இந்த ஒர்க்கை பார்த்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. ஸோ எகைன் போர் போடும்போது கஸ்டமர் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் ஒரு கேட் வால்வாவது ஓப்பன்ல இருக்கணும் அப்படிங்கிறத கம்பல்சரி கஸ்டமர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை பை, நெக்ஸ்ட் வீடியோ, பை.